Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம இன்னைக்கு SSC Advanced Mathsல mensuration topicல triangle model sums பார்க்கலாம். ஓகேவா? First question பாருங்க. ஒரு triangleோட sides வந்து எதுல கொடுத்திருக்காங்கன்னா ரேஷியோல கொடுத்திருக்காங்க. 5, 12, 13. ரேஷியோல கொடுத்துட்டு triangleோட sides ரேஷியோல கொடுத்துட்டு அதோட பெரிமீட்டர் என்ன சொல்லிட்டாங்க? 19 சொல்லிருக்காங்க. ஓகேவா? பெரிமீட்டர் வந்து 19 சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட ஏரியா. ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னா ஆஃப் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஓகேவா? ஆஃப் பிரெத் இன்ட்டு ஹைட் தான் ட்ரையாங்கிளோட ஏரியா. ஏரியா தான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை இருக்கு? ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க சைட்ஸு. சம் ஆஃப் த சைட்ஸ். ஓகேவா? அப்போ வந்து 13 பார்ட் தான் என்னது சைடை வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோவில் கொடுத்துட்டாங்க. அப்போ சம் ஆஃப் த சைட்ஸ்னா 30 பார்ட் தான் என்னவா இருக்கு? 90 இருக்கு. அப்போ 1 பார்ட்டுங்கிறது என்னவா இருக்கும்? 3ன்னு வரும். 1 பார்ட் வந்து இங்கே 3ன்னு வரும்போது அப்போ என்ன இருக்குங்க? இங்கே வந்து சைட்ஸ் வந்து 15 இருக்கும். அடுத்து வந்துட்டு 36 இருக்கும். அண்ட் தென் வந்துட்டு 39 இருக்கும். ஓகேவா? இப்போ ஆஃப் இன்ட்டு பிஹெச் கேட்குறாங்க, அதாவது ஏரியா கேட்குறாங்க. இப்போ ஆஃப் டைம்ஸ் ஆஃப் பிரெத் வந்து என்னது 15, ஹைட் வந்து 36. கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 18. 15 × 18 வந்து 217. இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது? 270 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆப்ஷன் பி 270 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளோட ஆல்டிடியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12√3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு அந்த ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளோட ஏரியாவும் பெரிமீட்டரும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஆல்டிடியூடு வந்து எப்படி எழுதலாம்? √3/2a ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம்? 12√3ன்னு எழுதலாமா? √3 கேன்சல் ஆயிரும். அப்போ சைடு a ஈக்குவல் டு 24ன்னு கிடைச்சிரும். அதாவது ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளோட சைடு வந்து 24. இப்போ என்னது 3 சைட்ஸும் ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிள்ல 3 சைட்ஸும் ஈக்குவலா இருக்குமா? அப்போ பெரிமீட்டர் என்னது 3a. ஓகேவா? 3 சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். அப்போ சைட்ஸ் 3 வந்து என்னது சம் பண்ணா 3a கிடைக்கும். அப்போ 3 × 24 என்னது 72. இதுதான் என்னது பெரிமீட்டர். ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளோட கொடுத்துருக்க ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 72. அடுத்து என்ன கேட்குறாங்க? ஏரியா கேட்குறாங்க. ஆல்டிடியூட் கொடுத்துட்டு ஏரியா ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா இப்போ என்ன எழுதுவோம்? √3/4 × a². ஓகேவா? இப்போ √3/4 a வந்து என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? 24. ஸோ 24 × 24 வரும். இப்போ 4 × 6. அப்போ மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும்? 24 × 6 144√3 வரும். இப்போ 144√3ங்கிறது என்னது கொடுத்துருக்க ஈக்குவலன்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா. பெரிமீட்டர் வந்து 72. இப்போ எந்த ஆப்ஷன் வருதுன்னு பாருங்க. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, வேல்யூ கொடுத்துட்டாங்க. 53 சென்டிமீட்டர், 45 சென்டிமீட்டர் அண்ட் 28 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. வாட் இஸ் இட் ஏரியான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னது ஒவ்வொரு சைடும் என்னது 3 சைட்ஸும் ஒவ்வொன்றும் வேறையா இருக்கு. ஸோ ஸ்கேலன் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸ்கேலன் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணா என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் s × s - a to s - b to s - c. ஓகேவா? இப்போ s வந்து ஃபைண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? 3 சைட்ஸ் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுவோம். அப்போ ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 53 + 45 + 28 ஆட் பண்ணா 126 / 2. இப்போ இதை கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 63 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்போ எக்ஸ் 63 வந்துச்சுன்னா இப்போ இங்கே 63 × இப்போ 63 - 53 10. அடுத்தது 63 - 45 வந்து என்னது வரும்? 18 வரும். அடுத்து 63 - 28 வந்து
35 வரும். இப்போ இதோட ரூட் வேல்யூ தான் என்னது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ 7 into 9 into 10 equal to 9 into 2 into 7 into 5. இங்கே வந்து எப்படி எழுதலாம்? 5 into 2 எழுதலாம். அப்போ ஒரு 1 time 7 இருக்கும், 1 time 9 இருக்கும், 1 time வந்து 2 இருக்கும், அண்ட் 1 time வந்து 5 இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து மல்டிபிள் பண்ண என்ன கிடைக்கும்? 63 into 10. அப்போ 630 தான், 630 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ ஆப்ஷன் ஏ 630. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ட்ரையாங்கிள் வந்து என்னது ஏரியானா ஆஃப் இன்ட்டு பிஹெச் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க 418 கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சைட்ஸை வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 3 சைட்ஸை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அதாவது 10:24:26 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன நம்மளுக்கு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள்னா 3 சைட்ஸை வந்து ஆட் பண்ணாதான் என்னது பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் கிடைச்சிருமா? அப்போ என்னது 40, 50, 60. இப்போ சம் பார்ட் வேல்யூ இருக்கும். அப்போ 60 பார்ட் தான் வந்து என்னவா இருக்கும் பெரிமீட்டரா இருக்கும். ஓகேவா? இப்போ 1 பார்ட்டுங்கிறது ஃபைண்ட் பண்ணுமா? இப்போ 1 பார்ட்டுங்கிறது கொடுத்துருக்க ட்ரையாங்கிளோட ஏரியா வச்சு 1 பார்ட் ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 1/2 இன்ட்டு பி என்னது 10x இன்ட்டு 24x ஈக்குவல் டு 480. என்னது இது கட் பண்ணா என்ன கிடைக்கும் 2. அப்போ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4. அப்போ x ஈக்குவல் டு 2. அதாவது இங்கே 1 பார்ட்டுங்கிறது என்னன்னு கிடைச்சிருக்கு 2ன்னு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ 1 பார்ட் 2னா அப்போ 60 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும் 120. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் த கொடுத்துருக்க ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்ன வரும் 120 சென்டிமீட்டர். இப்போ ஆப்ஷன் ஏ 120. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏரியாவோட கொடுத்துருக்க ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெரிமீட்டர் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க பெரிமீட்டர் வந்து 20 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 சைட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ட்ரையாங்கிளோட 2 சைட்ஸ் வந்து 5 and 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 5 and 6னா 5 + 6 ப்ளஸ் வந்து என்னது 1 சைடு வந்து தெரியாது ஈக்குவல் டு என்னது பெரிமீட்டர் வந்து 20ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சம் ஆஃப் த சைட்ஸ் தான் என்னது 20-ஆ இருக்குமா? அப்போ அன்னோன் சைட்ஸ் தெரியாத சைட்ஸ் வந்து என்னது இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாமா? 11 20 - 11 வந்து என்ன கிடைச்சிரும் 9. அப்போ வந்து அன்னோன் சைடு வந்து என்னது 9ன்னு இருக்குமா? அப்போ வந்து என்னது ஒவ்வொரு சைடு வந்து 3 சைட்ஸுமே என்னது டிஃபர் ஆகுது. அப்போ இது என்னது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டுக்கிறது என்னது ட்ரையாங்கிளோட ஏரியா கொடுத்துருக்க ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னது அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் s இன்ட்டு s minus a into s minus b into s minus c. இங்க s வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் sum of the sides divided by 2. ஓகேவா? sum of the sides வந்து என்னது 11 + 9 20 20 divided by 2 என்னது 10. அப்ப s வந்து 10 square root of s 10 minus 5 வந்து என்னது 5. அது 10 minus 6 வந்து 4. next 10 minus 9 வந்து 1. ஓகேவா? இதுக்கு ரூட் எடுத்தோம்னா என்ன வரும் இங்க 10 வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் 2 into 5. ஓகேவா? அப்போ ஒரு 5 வர வெளியே போகும். தென் வந்து என்னது 4 வந்து 2 போகும். அப்போ 5 into 2 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் பேலன்ஸ் என்ன இருக்கும் 2 இருக்கும். அப்போ 10 ஏரியா ஆஃப் த இந்த கொடுத்துருக்க ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன கிடைக்குது நம்மளுக்கு 10√2 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ட்ரையாங்குலர் போர்டு கொடுத்துருக்காங்க. அதோட எட்ஜஸ் வந்து 12 மீட்டர் 35 மீட்டர் 37 மீட்டர். அதாவது ட்ரையாங்குலரோட சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்கிறது என்னது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெர் மீட்டர் ஸ்கொயருக்கு 8 ரூபாய் ஆகுமா பெயிண்ட் பண்ண. ஸோ டோட்டலாக ட்ரையாங்குலர் போர்டு வந்து பெயிண்ட் பண்ண எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ என்னது எட்ஜஸ் வந்து என்னது
12, 35, 37 கொடுத்துட்டாங்களா? இப்போ வந்து என்னது ஏரியா ஃபைண்ட் பண்ணா எஸ் இன்ட்டு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம்னா எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஓகேவா? எஸ்ங்கிறது என்னது சம் ஆஃப் த சைட்ஸா? இப்போ 72, 82, 84 டிவைடட் பை 2ன்னு வருமா? சம் பண்ணா சைட்ஸ் சம் பண்ணா 84 டிவைடட் பை 2, ஸோ 42 வரும். ஓகேவா? அப்போ இங்க வந்து என்னது சப்ஸ்டிட் பண்ணுங்க. 42 இன்ட்டு 42 மைனஸ் 12 வந்து என்னது 30. அடுத்தது 42 மைனஸ் 35 வந்து என்னது 7. அடுத்தது 42 மைனஸ் 37 வந்து என்னது 5. அடுத்து வந்து என்னது இதுக்கு ரூட் ஃபைண்ட் பண்ணுங்க. அதான் என்னது ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? இது வந்து என்னது 6 into 7 ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது 5 into 6 ஸ்ப்ளிட் பண்ணலாம். இப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 6 into 5 into 7 கிடைக்கும். மல்டிபிள் பண்ணால் 210 வரும். ஓகேவா? 210 மீட்டர் ஸ்கொயர். பர் மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுமா? 8 rupees ஆனிச்சுன்னா அப்போ 10 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்? இன்ட்டு மல்டிபிள்ஸ் 8ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1680. இப்போ டோட்டலாக வந்து ட்ரையாங்குலர் போர்டுக்கு பெயிண்ட் பண்ண எவ்வளோ நம்மளுக்கு காஸ்ட் ஆகும்? 1680. ஆப்ஷன் சி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அதோட பேஸ் வந்து என்னது 60% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அப்போ அதோட ஹைட் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகும்? டு ரிட்டைன் த சேம் ஏரியா இருக்கும்போது. ஓகேவா? அப்போ ஏரியா ஃபைண்ட் பண்ணா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ணா என்னது பிரத்தையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணி என்னது 2ஆல டிவைட் பண்ணுவோம். அடுத்தது வந்து என்னதுன்னா இதே சேம் ஏரியா என்ன இன்க்ரீஸ் ஆகுது? பேஸ்ல இன்க்ரீஸ் ஆகுது. 60% இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இது 100%. இது எத்தனை பர்சன்டேஜா இன்க்ரீஸ்னா 60% இன்க்ரீஸ்னா 160/100 இருக்குமா? அதாவது 160% இருக்கும் பிரெத்துங்கிறது. ஓகேவா? ஹைட்டுங்கிறது என்னது டிகிரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஏரியா வந்து என்னது சேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈக்குவல் பண்ணும்போது பிரெத் கேன்சல் ஆயிரும். 1/2 1/2 வந்து கேன்சல் ஆயிரும். இங்க கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 into 5 and 2 into 8. 2 times of 8 வந்து 16. கீழே 5. ஓகேவா? அப்போ h1 equal to 5/8 ஹச்சா கிடைக்குமா? ஓகேவா? இதுதான் என்னது டிக்ரீஸ் ஆனது. அதாவது ஒரிஜினல் ஹச்சில் 5/8ங்கிறது தான் என்னவா இருக்கு? டிக்ரீஸ் ஆன ஹைட்டா இருக்கு. இப்போ டிக்ரீஸ் ஆன ஹைட்டோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் ஹைட் வந்து ஹச்சு. இப்போ வந்து என்னது டிக்ரீஸ் ஆனது வந்து என்னது 5/8 ஹச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 3/8 ஹச்சு. இப்போ இன்ட்டு என்னது பர்சன்டேஜ்ல கேட்குறாங்க. அப்போ கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 300 டிவைடட் பை 8. இதை கட் பண்ண சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? 8 into 3 times வரும் 24. அடுத்தது என்னது 7 times 0.5. இப்போ 37.5% வரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் டி 37.5%. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டிடியூட் இஸ் 7 cm less than its base. அதாவது பேஸ் வந்து பேஸ் பின்னு இருக்குன்னா பியை விட ஆல்டிடியூட்னா என்னது ஹைட்டுங்கிறது எவ்வளோ கம்மியாக இருக்கும்னா 7 கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அப்போ b - 7. ஓகேவா? ஹைபோடெனியஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க? 17 சொல்லிட்டாங்க. இப்போ என்னது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பேஸ் பி ஹைட் வந்து b - 7 இருக்கும். ஹைபோடெனியஸ் வந்து 17 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கொடுத்துட்டு ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லி கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு என்னது? பிரத்தையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைச்சிரும்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கிடைச்சிருமா? ஓகேவா? இப்போ பிரெத் அண்ட் ஹைட் வேணும். இப்போ பிரெத்தும் வந்து பிரெத் இங்கே ஃபைண்ட் பண்ணிட்டா ஹைட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? இப்போ இதில் வந்து என்ன யூஸ் பண்ணால் பித்தாகரன் தேரம் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஹைபோதெனஸ் ஸ்கொயர் வந்து ஹைபோதெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு sum of the squares of the two sides
ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டூ சைட்னா என்னது b ஸ்கொயர் sum of the squares of the two sides sum of the squares of the two sides ரெண்டு சைட்ஸையும் வந்து என்னது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேவா அப்ப b ஸ்கொயர் பிளஸ் b மைனஸ் 7 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும் இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் b ஸ்கொயர் இங்க b ஸ்கொயர் பிளஸ் 49 மைனஸ் 14 b இருக்கும் ஓகேவா அப்ப வந்து என்னது 2b square minus 14b minus 17 square equal to 0 வா plus வந்து என்னது இங்க 49 இருக்கு ஓகேவா இப்போ 17 ஸ்கொயர் வேல்யூ என்னது 289 ல 49 போடுச்சுனா என்னது 240 இருக்கும் இப்போ வந்து என்னது காமனா இங்கேயும் 2 இருக்கும் அப்ப 2 ஆல கட் பண்ணிட்டா என்ன கிடைக்கும் இங்க b ஸ்கொயர் இருக்கும் மைனஸ் 7b இருக்கும் இங்க வந்து 240 இருக்கும் அப்ப வந்து 2 ஆல டிவைட் பண்ணும்போது 120 இருக்கும் ஈக்குவல் டு 0 ஓகேவா இப்ப மல்டிபிள் பண்ணா 1 மைனஸ் 120 வரணும் சம் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்னா மைனஸ் 7 கிடைக்கும் அப்போ என்ன கிடைக்கும் 120 வந்து என்னது 15 18 எழுதலாமா இங்க மைனஸ் வேல்யூ வரதுனால மைனஸ் 15 அப்ப என்னது பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா பிரெத் வந்து என்ன கிடைக்கும் பிளஸ் 15 8 தான் வந்து என்னது 15 மைனஸ் 8 தான் இதோட ரூட்ஸ் அப்ப b வந்து என்ன இருக்கும் பிரெத் வந்து 15 அப்ப பிரெத் 15னா அப்ப ஹைட் வந்து என்னது 7 வந்து கம்மியா இருக்குமா அப்ப ஹைட் வந்து 8 இருக்கும் இப்ப சப்ஸ்டிட் பண்ணுங்க ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் கேக்குறாங்க இப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா half into b வந்து இங்க என்ன இருக்கும் b வந்து 15 ஹைட் வந்து 8 இருக்கும் இப்ப 2 into 2v 8 கட் பண்ணா 2 into 4 வந்து 8 சோ வந்து 15 into 4 வந்து என்ன கிடைக்கும் மல்டிபிள் பண்ணா 60 வரும் அப்ப ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன கிடைச்சிருக்கு நமக்கு ஆப்ஷன் டி 60 அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரெண்டு சிமிலர் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரேஷியோ கொடுத்திருக்காங்க பெரிமீட்டர் வந்து ரேஷியோல 4:7 சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகேவா அடுத்து சம் ஆஃப் தி ஏரியா வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்கன்னா 195 கொடுத்திருக்காங்க ஓகேவா பெரிமீட்டர் வந்து 195 னு கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு ஏரியாவோட டிஃபரன்ஸ் எடுத்தா ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவோட டிஃபரன்ஸ்ல 1/3 வந்து 1/3 பார்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா அதான் क्वेश्चन இப்போ வந்து என்னது சைட்ஸை வந்து என்னது ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைச்சிரும் ஏரியாவா அப்போ என்னது 16 இதை ஸ்கொயர் பண்ணா 49 இப்போ 16x 14x இது ரெண்டையும் சம் பண்ணா ஏரியாவை சம் பண்ணாதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 195 னு கொடுத்துருக்காங்க இப்போ இதை ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 63x இருக்குமா 65 equal to 195 னு இருக்கும் ஓகேவா இப்போ 65 ஆல அதை கட் பண்ணா என்ன கிடைக்கும் 3 கிடைக்குமா அப்போ இந்த 1 பார்ட்ங்கிறது என்னது 3 ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க இது வந்து என்னது ஏரியா வந்து 16:49 ஆ இருக்கும் நம்மளுக்கு வந்து ஏரியாவோட டிஃபரன்ஸ்ல 1/3 பார்ட் என்னன்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ இதை டிஃபரன்ஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 33 கிடைக்குமா 33 பார்ட் இருக்கும் இப்போ 1 பார்ட்ங்கிறது இங்க 3 அப்போ 99 கிடைக்கும் இப்போ டிஃபரன்ஸ் வந்து என்னது 99 இதுல 1/3 பார்ட் இப்போ இதுல 1/3 பார்ட்ங்கிறது என்ன இருக்கும் 33 வரும் ஓகேவா அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 33 ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க ஓகேவா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்திருக்காங்க கொடுத்துட்டு என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹைபோதெனியூஸ் வந்து 6 மீட்டர் மோர் than the twice the shortest side இருக்கவே ஷார்ட்டஸ்ட் சைடு எது இதுதான் சோ இது தெரியாத சைடு நான் இப்ப x ன்னு வச்சிட்டனா அதை விட என்னது ஹைபோதெனியூஸ்ங்கிறது வந்து என்னது இதுதானா இப்ப இந்த சைடு தான் என்னது ஹைபோதெனியூஸ் சொல்லுவோம் இப்ப இந்த சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா 2 times of twice the shortest side ஓட
என்னது மோர் தென் 6 இருக்கும். அதாவது 6 வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ட்வைஸ் த ஷார்ட்டஸ்ட் சைடுனா என்னவா இருக்கும் 2x இருக்கும். பிளஸ் என்ன இருக்கு மோர் 6 பிளஸ் 6 அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேர்ட் சைடு இஸ் 2 மீட்டர் லெஸ் தென் த ஹைப்போஸ்டீனியஸ். அதாவது தேர்ட் சைடு வந்து என்னது இதுதான் என்னது ஹைட்டா. இந்த தேர்ட் சைடு வந்து எப்படி இருக்குன்னா ஹைப்போஸ்டீனியஸை விட 2 வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 வந்து என்னது லெஸ் தெனா இருக்கும். அப்ப 2 மைனஸ் பண்ணிட்டா என்ன இருக்கும் 2x பிளஸ் 4 இருக்குமா. ஓகேவா. அடுத்து நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னது ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச். அதாவது பிரெத் இன்ட்டு ஹெச்சை மல்டிபிள் பண்ணிட்டு பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணா என்ன கிடைச்சிரும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஏரியா கிடைச்சிரும். ஓகேவா. இப்போ என்னது இந்த எக்ஸுங்கிற வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணுமா. இப்போ வந்து இதுல வந்து என்னது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல என்னது பித்தாகரன் தியரம் யூஸ் பண்ணலாம். அப்ப ஹைப்போதெனியஸ் ஸ்கொயர் அப்ப 2x பிளஸ் 6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்கும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ணும். அதர் 2 சைடை வந்து என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணி சம் பண்ற வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஹைப்போதெனியஸை ஸ்கொயர் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்குமா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்னொரு சைடு வந்து 2x பிளஸ் 4 ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா. இதை சம் பண்ண என்னது 4x ஸ்கொயர் பிளஸ் 36. இங்க வந்து என்ன கிடைக்கும் 12 into 2 24 24x இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் என்னது 4x ஸ்கொயர் பிளஸ் 16 பிளஸ் 2 into 4 8 8 into 2 16x இருக்கும். ஓகேவா. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. கொடுத்துருக்கிறத வந்து என்னது இந்த ஸ்கொயரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும் 4x ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இங்க வந்து என்னது 24x இருக்கு. இங்க 16x இருக்கு. மைனஸ் பண்ணா என்ன வரும் 8x இருக்கும். இங்க 16 இருக்கு. இங்க 36 இருக்கு. மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும் 20 கிடைக்கும். ஸோ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இது என்னது மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு -20 வரணும். ஆட் பண்ணா சம் பண்ணா என்ன கிடைக்கணும் -8 இருக்கும். இதை ஃபேக்டர் பண்ணா என்ன கிடைக்கும் 10 into 2. ஸோ வந்து என்னது பெரிய வேல்யூ என்னது மைனஸ்ல இருந்தா தான் இங்க சம் பண்ற வேல்யூ என்ன இருக்கும் -8 வரும். அப்ப நம்மளுக்கு x ஈக்குவல் டு என்ன கிடைக்குது 10 கிடைக்குது. இப்போ x ஈக்குவல் டு 10னா இப்போ இங்க என்ன வரும் 10 into 2 20 24 இருக்கும். இந்த தேர்ட் சைடு வந்து 24 இருக்கும். இங்க வந்து 10 இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து என்னது half into bh. அப்போ half into breadth வந்து பேஸ் வந்து 10 h வந்து என்னது ஹைட் வந்து 24. கட் பண்ணா 2 into 24 வந்து இங்க என்ன வரும் அதாவது 2 24 கட் பண்ணா 12 கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் 120 மீட்டர் ஸ்கொயர். இப்போ ஆப்ஷன் C 120 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, தேங்க்யூ.